புத்தளம் கதிர்காமம் பிரதான வீதியில் யானைகள் உட்பட பல காட்டு விலங்குகள் வீதியில் செல்லும் வாகனங்களிடமிருந்து உணவை பெறும் நோக்கத்துடன் சாலையை அண்மித்து வருகின்றன. உணவு கிடைக்காத சமயங்களில் யானைகள் பலவந்தமாக உணவை பறிக்க முயற்சிக்கும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் அடிக்கடி வெளியாகின்றன. இந்நிலையில் புத்தளம் கதிர்காமம் வீதியில் வனவிலங்குகளுக்கு உணவு வழங்குவதற்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்த வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இது குறித்து யால கல்யே வலய உதவி அதிகாரி தமீத் சந்தன மகாநாமா அவர்கள் கருத்து தெரிவிக்கையில், இன்று முதல் வனவிலங்குகளுக்கு உணவு வழங்குபவர்கள், வீதியில் தேவையற்ற விதத்தில் வாகனங்களை நிறுத்துபவர்கள் மற்றும் வீதியோரங்களில் குப்பைகளை வீசுபவர்களுக்கு எதிராக சட்டம் மிக கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். வீதியின் ஆரம்ப மற்றும் நிறைவு பகுதிகளான செல்லக்கதிர்காமம் மற்றும் கோணகங்காரா ஆகிய பிரதேசங்களில் வீதியில் பயணிக்கையில் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வீதியில் எக்காரணம் கொண்டும் குப்பைகளை வீச வேண்டாம், வாகனங்களை நிறுத்த வேண்டாம், வனவிலங்குகளுக்கு உணவு வழங்க வேண்டாம் என பயணிகள் அனைவரும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பலர் இந்த அறிவுறுத்தல்களை பின்பற்றாததாலேயே இந்த பிரச்சினைகள் தொடர்ந்தன. எனவே இன்றிலிருந்து வனஜீவராசிகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உள்ள ஏற்பாடுகளை பயன்படுத்தி இந்த தவறுகளை செய்யும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். இது இலங்கையின் மிக பிரதான சாலைகளில் ஒன்றாகும். இதில் பயணிப்பதற்கு யாரும் அஞ்சத் தேவையில்லை. பாதுகாப்பிற்கு முழுமையான உத்தரவாதம் உள்ளது. வனவிலங்குகள் அவற்றின் போக்கில் சுதந்திரமாக செயல்படுகின்றன. அவற்றை அண்மித்து வாகனங்களை நிறுத்தி உணவு வழங்க முற்படும் போதே இந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்றன என அவர் தெரிவித்துள்ளார்.